வணக்கம். வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். சக்தி டிவி குளோபலோடாக இணைந்து கொண்டிருக்கும் சர்வதேச ரீதியிலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் ரஞ்சினி ராஜரட்னம், ராஜ்கிருஷ்ணா, ஜெஃப்ரி ஜெபதாஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முப்படைகளின் கௌரவத்தை பாதுகாக்க பங்களிப்பு செய்வதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கருணா அம்மான் ஆனந்த சங்கரியுடன் நினைவு. அனுராதபுரம் விடுதி உரிமையாளர் படுகொலை தொடர்பில் 8 பேர் கைது. ஆப்கானிஸ்தானில் பாரிய நிலநடுக்கம், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் பாதிப்பு. பனாகுடை இலங்கை தரைப்படை தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். இலங்கை தரைப்படை தலைமையகத்தின் வருடாந்த விருது வழங்கும் விழாவிற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமை தாங்கினார். இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு விசேட ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இதன் பின்னர் ஜனாதிபதி விருதுகளை வழங்கி வைத்தார். ஸ்ரீலங்கா பாபல ஹமுதாவே உயிரிழந்த ராணுவத்தினரை நினைவு கூர்ந்து அமைக்கப்பட்ட நினைவு தூபியை இதன்போது ஜனாதிபதி திறந்து வைத்தார். 1900 ஆண்டிலிருந்து இதுவரையில் 3868 தரைப்படை உறுப்பினர்கள் உயிரிழந்துள்ளனர். සමහර අය රජයට චෝදනා කරනවා හමුදාව දුර්වල කරන්න හදනවායි කියලා. හමුදාවේ ගුණාත්මකභාවය අඩු කරන්න හදනවායි කියලා හිතනවා. මං ඊටාම පැහැදිලිව කියන්නට ඕනේ. ராணுவத்தை வலுவிழக்கச் செய்ய முயற்சிப்பதாக சிலர் அரசாங்கத்தை குற்றம் சுமத்துகின்றனர். ராணுவத்தின் தரத்தை குறைப்பதற்கு முயற்சிப்பதாக கூறுகின்றனர். உலகில் உள்ள பலம் வாய்ந்த அரசாங்கங்களின் ராணுவத்தின் செயற்பாடுகள் மற்றும் வரலாற்று தகவல்கள் தொடர்பில் எனக்குள்ள அனுபவத்தின் அடிப்படையில் நாட்டின் முப்படை மற்றும் பாதுகாப்பு பிரிவை வலுவிழக்க செய்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற வாக்குறுதியை நான் இங்கு வழங்குகின்றேன். நமக்கு சர்வதேச ரீதியில் பிரச்சினை ஒன்றுள்ளது. இந்த பிரச்சினையை நாம் தீர்க்க வேண்டும். முப்படையின் கௌரவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனை நாம் எதிர்கொண்டு அரசாங்கம் என்ற ரீதியில் செயற்படும் போது எந்த வகையான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் எம்மீது முன்வைக்கப்பட்டாலும் இந்த நாட்டின் முப்படையினரின் கௌரவத்திற்காக அதை நான் ஏற்றுக்கொள்வேன். මේ රටේ අපේ ත්‍රිවිධ හමුදාවේ ගෞරවය ආරක්ෂා කිරීම සඳහා ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் உப தலைவரான கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் வி ஆனந்த சங்கரி தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து எதிர்கால அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் மந்தகதியில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகி தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைய உள்ளதாக விநாயகமூர்த்தி முரளிதரன் கூறியுள்ளார். மக்களின் பிரச்சினைகளுக்காக ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சில கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக வி ஆனந்த சங்கரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து அரசியலில் ஈடுபட உள்ளதாக விநாயகமூர்த்தி முரளிதரன் கூறியிருக்கின்றாரே ஒழிய கட்சியில் சேர்ந்துவிட்டதாகவோ சேர்ந்து செயல்படுவதாகவோ கூறவில்லை என வி ஆனந்த சங்கரி இன்று விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைவதற்கான விருப்பத்தை மாத்திரமே விநாயகமூர்த்தி முரளிதரன் வெளியிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றில் சமர்ப்பித்தது. கடந்த 6ஆம் தேதி கடற்படையினரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட MV எவன்கார்ட் என்ற கப்பல் தொடர்பாகவே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள MV எவன்கார்ட் என்ற கப்பல் இன்னும் காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் T-56 ரக துப்பாக்கிகள் 549, S-84 ரக துப்பாக்கிகள் 264, 2 லட்சத்திற்கும் அதிகமான துப்பாக்கி ரவைகள், 25 பாதுகாப்பு தலைக்கவசங்கள் மற்றும் 25 போர்வைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அறிக்கை இன்று காலி நீதவான் நிலுப்புலி லங்காபுரவிடம் கையளிக்கப்பட்டது. இதேவேளை
சர்ச்சைக்குரிய அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரியளவிலான மோசடி தொடர்பில் விசாரணையை ஆரம்பிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. MV அவன்கார்ட் கப்பலில் காணப்படும் ஆயுதங்கள் தொடர்பில் மதிப்பீடு செய்யவும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அதன் செயலாளர் லெஸ்லி டி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்காக போலீஸ் மா அதிபரின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளதுடன் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் போலீசார் குறித்த கப்பலில் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். யாழ் புங்குடுதீவில் மாணவி வித்யா வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பான சந்தேக நபர்களின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. 9 சந்தேக நபர்களையும் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து நீதவான் எஸ் லெனின்குமார் சந்தேக நபர்களை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கொலை தொடர்பில் விசாரணை நிறைவு பெறாததன் காரணமாகவே சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 4, 7 மற்றும் 9ஆம் இலக்க சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்திரணி பி பல்கமகி இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதனிடையே வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான பூபாலசிங்கம் தவக்குமாருக்கு பிரிதொரு வழக்கில் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 2ஆம் திகதி புங்குடுதீவில் இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான பூபாலசிங்கம் தவக்குமாருக்கு 3.5 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த கொள்ளைச் சம்பவத்தின் போது வீட்டை உடைத்தமைக்கு 1500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 1 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தனை அடுத்த மாதம் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2008ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் கடந்த 23ஆம் தேதி காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். தடுத்து வைக்கும் உத்தரவின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிரசாந்தன் இன்று மட்டக்களப்பு நீதவான் எம் அப்துல்லா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அனுராதபுரம் கடபனஹா பிரதேசத்தில் களியாட்ட விடுதி உரிமையாளர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 15 பேரை கைது செய்வதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். 20க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த சனிக்கிழமை இந்த தாக்குதலை நடத்தியிருந்தனர். முகத்தை மறைத்துக் கொண்டு வாள் மற்றும் புல்லுகளுடன் இரவு நேர களியாட்ட விடுதிக்குள் நுழைந்த சந்தேக நபர்கள் தாக்குதல் நடத்தும் விதம் சிசிடிவி கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. இந்த தாக்குதலில் தற்காப்பு கலை வீரர் வசந்தடி சோய்சா உயிரிழந்ததுடன் மேலும் 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொலை தொடர்பிலான சந்தேக நபர்களில் ஒருவரான அனுராதபுரம் பிரதேசத்தில் அமைந்துள்ள விடுதியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பின்னர் இந்த கொலையை திட்டமிட்ட 2 சந்தேக நபர்களில் ஒருவரை கைது செய்ய முடிந்தது. அவர் அனுராதபுரத்தில் உள்ள மற்றொரு விடுதியின் உரிமையாளர் ஆவார். இதை தவிர மேலும் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்த பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் இரும்பு பொல்லு ஒன்றும் மேலும் 4 பொல்லுகள், கோடாரி மற்றும் முகக்கவசங்கள் என்பனவை அனுராதபுரம் வாதாகட வனப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் கார், முச்சக்கர வண்டி மற்றும் டிப்பர் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்டுள்ள நபருடன் இதற்கு முன்னர் காணப்பட்ட விரோதமே இந்த கொலைக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட வசந்தடி சோய்சாவின் பூத உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வயதான இவர் தற்காப்பு கலை வீரர் என்பதுடன் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி சாதனை படைத்துள்ளார்.
சட்டவிரோத செயல்களில் தந்தை ஈடுபடவில்லை. கொலையாளிகளை கண்டுபிடித்து தந்தமைக்கு நன்றி. சட்டத்தை சரியாக செய்யுங்கள். யாரையும் தலையிட விடாதீர்கள். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேசத்திற்குட்பட்ட நாட்டான் கண்டல் வைத்தியசாலைக்கு நிரந்தர வைத்தியர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி அப்பிரதேச மக்கள் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நட்டான்கண்டல் வைத்தியசாலைக்கு நிரந்தர வைத்தியரை நியமிக்குமாறு கோரி பிரதேச மக்களினால் இன்று காலை அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் உள்ள மக்களின் வைத்திய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஒரே ஒரு வைத்தியசாலை இதுவென எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வைத்தியசாலைக்கு நிரந்தர வைத்தியர் இன்மையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வைத்தியசாலையிலே சகல விதமான வசதிகளும் இருக்கின்றன. ஏனைய வைத்தியசாலைகளிலே இல்லாத விடுதிகள் மற்றும் கட்டட வசதிகள் போன்ற வசதிகள் இருந்தும் தொடர்ச்சியாகவே இந்த வைத்திய நியமிப்பு என்பது இழுத்தடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது. குறித்த வைத்தியசாலைக்கு வைத்தியரை நியமித்து தமது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத் தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். 1200க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த வைத்தியசாலை நம்பி இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு வைத்தியர் கூட இல்லை. எங்களுக்கு நிரந்தரமான வைத்தியர் ஒன்று வேணும். வைத்தியர் இல்லாமல் நாங்கள் இங்க இருந்து மண்டாயி போவதற்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வேணும். பெரிய வருத்தம்னா கிட்டத்தட்ட கிளிநொச்சி போறதுக்கு கிட்டத்தட்ட இங்க இருந்து 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு மேல போகணும். ஒருமனை ஆஸ்பத்திரி கட்டிடம் மட்டும் இருக்கின்றது. எங்களுக்கு நிச்சயமாக நிரந்தர ஒரு வைத்தியரை நியமித்து தர வேண்டும். நட்டான்கண்டல் வைத்தியசாலை பிரச்சினை தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அலரி மாளிகையில் பிரதமர் தலைமையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அது தொடர்பான விரிவான தகவலை இரவு 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். யுத்தத்தினால் தமது குடும்ப உறவுகளை தொலைத்த உறவுகள் ஏராளம். இவ்வாறானதொரு சூழலில் தனது கணவனின் வருகைக்காக பல வருடங்களாக காத்திருக்கும் ஒரு பெண்ணின் கதையே இது. கணவனை 19 வருடங்களாக பிரிந்திருப்பவரே சிவதேவி. இவருடைய கணவரான சிவரத்னம் 1996ஆம் ஆண்டு பழையில் இருந்தபோது அங்கிருந்து இடம்பெயர்ந்த வேளை காணாமல் போயுள்ளார். 2 பிள்ளைகளுடன் கடும் வறுமைக்கு மத்தியில் வாழ்ந்து வந்த சிவதேவி ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவர் இறந்ததாகவே கருதினார். இறுதி யுத்தத்தின் பின்னர் இவர்கள் செட்டிக்குளம் நலன்புரி முகாமில் இருந்த வேளை 2010ஆம் ஆண்டு கணவர் சிவரத்னம் மகர சிறைச்சாலையில் இருப்பதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் கணவரை பிணையில் மீட்டார் சிவதேவி. இருப்பினும் 6 மாதங்களே இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி காணப்பட்டது. அவரை புனையில் விட்டார்கள். திரும்பவும் அவர் ஒரு புனைக்கு போகாத காரணத்தால் திரும்ப வைத்து முகாமில் வைத்து கை செய்து கொண்டு போயிட்டார்கள். அவர்கிட்டையும் கடந்து வேண்டி மாதத்தில் 3 முறை போய் பார்க்கிறோம். நான் இப்போ அதுவும் இல்லை. இன்னும் கஷ்ட நிலைமை. எனக்கு எனது கணவனை இந்த காரணம் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படி சொல்லித்தான் நான் கேட்கிறேன். தனது கணவர் இந்த ஆட்சியிலாவது விடுதலை அடைவார் என்ற நம்பிக்கையில் உள்ளார் சிவதேவி. தமிழ் கைதிகள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் இறுதி தீர்மானம் வருவதற்கு இன்னும் இருப்பது 12 நாட்களே. ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். ஊவா மாகாண வீதி அபிவிருத்தி, வீடு அமைப்பு, நீர்ப்பாசனம், தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கூட்டுறவு விவகார அமைச்சராக செந்தில் தொண்டமான் இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான முத்து சிவலிங்கம் மற்றும் ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பொதுவா 5 வருஷ காலத்துக்கு மக்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு வாக்களிச்சாங்க. ஆனா 1 வருஷ காலம் எங்க கையில இந்த அமைச்சுகள் இல்லாம போயிருச்சு. ஆனா அடுத்த 4 வருஷத்துல அந்த 1 வருஷ காலத்துல விடுபட்டதையும் சேர்த்து 4 வருஷத்துல கடினமா உழைச்சி அந்த டார்கெட்டை கண்டிப்பா நாங்க முன்னெடுப்போம். பொதுச் செயலாளர் ஆறுமுக தொண்டமான் அவர்களும் தலைவர் முத்து சிவலிங்கம் அவர்களும் தொடர்ந்து 5 வருஷத்துக்குள்ள ஊவா மாநிலத்தில் இருக்க ரோட் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலை திட்டத்திலையும் முன்னெடுக்க சொல்லி எனக்கு அறிவித்தல் வழங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற பாடசாலைகளுக்கும் இன்னைக்கு இருக்கிற வைத்தியசாலைகள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் இருக்கிற அனைத்து ரோடையும் ஊவா மாநிலத்தில் இந்த 5 வருஷத்துக்குள்ள முழுமையா முடிக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் பதவியேற்ற பின்னர் பதுளை மாவட்டத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கான 35 உதவி ஆசிரியர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கினார். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இன்று மாத்திரையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அரசியல்வாதிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார்.
மாத்தறை புனித தோமஸ் மகளிர் வித்தியாலயத்தில் மாணவர் விடுதிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அமைச்சர் மங்கள சமரவீர தலைமையில் இடம்பெற்றது. தெரியாதவர்களை கும்பிட வேண்டாம். இங்குள்ள மாணவர்கள் என்னை மண்டியிட்டு கும்பிட்டாலும் நான் இங்கிருந்து சென்று என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. போதைப்பொருள் விற்கிறேனா, எத்தனால் விற்கிறேனா, விபச்சார விடுதி வைத்திருக்கின்றேனா என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சேவையாற்றவே நாங்கள் வந்துள்ளோம். ஆகவே அரசியல்வாதிகள் வணங்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, கௌரவிக்க வேண்டும். அதாவது நாட்டுக்காக, பிரதேசத்திற்காக பங்களிப்பு செய்பவர்களை கௌரவிக்க வேண்டும். இதற்கு சிறந்த சந்தர்ப்பம் தான் தேர்தல். விருப்பமில்லாதவர்களை விரட்டியடியுங்கள். வெளிநாட்டு நாணயங்களுக்கான இன்றைய கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை $138.59, அதன் விற்பனை விலை $143.14. ஸ்ட்ரேலிங் பவுண்ட்ஸ் ஒன்றின் கொள்விலை $211.51, அதன் விற்பனை விலை $220.11. யூரோ ஒன்றின் கொள்விலை $151.79, அதன் விற்பனை விலை $158.70. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்விலை $140.74, விற்பனை விலை $147.42. லிந்துள்ள தங்கக்கல தோட்ட சந்தையில் ₹1000 சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் லிந்துள்ள மெராயா பிரதான வீதியை மறித்து சுமார் 2 மணித்தியாலங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கக்கலை, கேம்பிரி கீழ் பிரிவு, என்போல்ட் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நீண்ட காலமாக காணப்படும் சம்பள பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை எனவும் இதனால் தாம் வருமான ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அவங்களை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டோம். நுவர்லியா மாவட்டத்தில் உள்ள மக்கள், நுவர்லியா மாவட்டத்தில் பாருங்க எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வாங்கினவங்களுக்கு தெரியும், நம்ம போட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளவு போட்டுக்கோம்னு சொல்லி. விலைவாசியை ஓட்டு போட முன்னுக்கு குறைக்கிற மாதிரி குறைச்சாங்க, கூட்டுற மாதிரி கூட்டிட்டாங்க. அரசியல்வாதிகள் யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சின்னு நாங்க சொல்லல, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் சரி, தோட்டத்தில் உள்ள தமிழனை ஏமாத்த அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா நாங்களும் ஏமாத்துவோம். இந்த சம்பளத்தை இந்த 30ஆம் தேதிக்கு முன்னுக்கு நீங்க பேசி கொடுங்க, அடுத்த மாசம் சம்பளத்தை வாங்க போறதுக்கு முன்னுக்கு இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கலன்னு சொன்னா தோட்ட தொழிலாளி அவ்வளவு பேரோட ஓட்டையும் நாங்க நிப்பாட்டுவோம். சந்தா பணம் யாரும் கொடுக்க மாட்டோம். இந்த மார்ச் மாதம் முடிவடைந்த இந்த கூட்டு ஒப்பந்தத்தின் சம்பளம் இதுவரை காலமும் எந்த ஒரு முடிவுக்கும் எட்டவில்லை. பாடசாலையில கல்வி கற்றுக் கொடுக்கிறவர்களோ அரசாங்க உத்தியோகஸ்தர்களோ உடனடியா சம்பளம் உயர்த்திடுறீங்க. அவங்க நலையாமலே சம்பளத்தை வாங்கி இருக்கிறாங்க. நாங்க நனைஞ்சு இந்த மலையில அட்டக்கடியிலையும் மலையிலையும் நனைஞ்சு வேர்வையிலையும் சிந்தி உழைக்கிற தொழிலாளர்களுக்கு இதுவரை காலமும் எந்த ஒரு சம்பள உயர்வும் கொடுத்தப்பாடில்ல. எங்களுக்கு பேசுறேன்னு சொல்லி தொண்டமா பேசினாரு, பேசல. திகாம்பரம் பேசினாரு, பேசல. ராதாகிருஷ்ணன் பேசினு சொன்னாரு, பேசல. திலராஜி பேசினாரு, பேசல. மனோகணேசன் பேசினாரு, பேசல. பிரதமரா பேசுறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. லண்டன் போயிட்டாரு, அமெரிக்கா போயிட்டாரு, இதே தான் காலம் கடந்து வேணும். ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் இந்த மலையக மக்கள் தான் கொண்டு வந்ததே அவங்கள. உடனடியா இவங்களோட ஆதரவு கிடைச்சா உடனே பேசுறதாக தான் சொன்னாங்க. 2 நாள்ல முடியுதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2 வருஷமாவது போல தெரியுது, பேச முடியல. உங்களுக்கு பேச முடியாட்டி மலையக மக்களுக்கு நஞ்சு வச்சு எல்லாத்தையும் கொண்டுருங்க. அப்ப உங்க வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப யாரும் பேச தேவையில்ல, நாங்க செத்துட்டோம் தானே. பழைய தலைவர் பட்டணத்திலிருந்து வந்தாரு, அவரு எங்க போயிட்டாரு. புதிய தலைவர் லைத்திலிருந்து வந்தாரு, அவரும் எங்க போயிட்டாரு. ஏன் இந்த தொழிலாளிகளை இப்படி பழி வாங்குறீங்க? 7 தடவை சம்பள பேச்சுவார்த்தை முடிஞ்சு அது மண்ணா போயிருச்சா? மலையக மக்களுக்கு முதுகெலும்பாக 8 அவர் வேலை செய்தால்தான் சம்பள உயர்வுன்னு சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு இதுவரைக்கும் இன்னைக்கு 1 வருட காலமாக நாங்க போராடுறோம். எங்களுடைய சம்பள உயர்வு இதுவரைக்கும் உயர்த்தவும் இல்லை, எங்களுக்கு ஒரு நியாயமான வழி கிடைக்கவும் இல்லை. தொழிற்சங்கம்ல எங்களுக்கு தேவைப்படாது. எந்த கட்சி சம்பந்தம், எந்த யார் தலைவரை, எந்தது நாங்க ஒரு மலையக மக்கள் பொது ரீதியில தான் கேட்கிறோம். எங்களோட சம்பளத்தை நியாயமான சம்பளமா போட்டு கொடுக்கணும். மழையிலையும் தண்ணியிலையும் மாடா உழைக்கிறோம், மம்பட்டியா தேயிறோம் சொல்றாங்க, அது உண்மை. எங்களுக்கு நியாயமான சம்பளம் கொடுங்க, நாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும். 500 ரூபாய் சம்பளத்துல எங்களுக்கு பத்தாது, விலைவாசி கூட. ஓட்டு போடுங்க, நாங்க சம்பளம் வாங்கி தரோம்னு தொழிற்சங்கம் அவ்வளவு பேர் சொன்னீங்க. தீபாவளிக்கு முன்னுக்கு இந்த பிரதமரோ ஜனாதிபதியோ இதுல தலையிட்டு எங்களுக்கு சம்பளத்தை கட்டாயம் வாங்கி கொடுக்க வேணும். சம்பள பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு 6-7 மாசம் கடந்து போய்கிட்டு இருக்கு. தொழிலாளிக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து கொடுக்கறதுக்கு யாருக்கும் இதுவரைக்கும் ஒரு உணர்வு தோணல. அப்படிதான் நாங்க நினைக்கிறதுக்கு. பேசுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. 1000 ரூபாய் சம்பளம் முன் வச்சாங்க, எல்லாம் மௌனமா இருக்கிறாங்க.
இன்னைக்கு தொழிலாளிகளுக்கு தேவையான எந்த ஒரு காரியத்தை அவங்க பேசுறதுக்கு அவங்க தயாரா இல்லையா அப்படிங்கறது எங்களுடைய கேள்வியா இருக்கு. ஆகவே ஜனாதிபதி தேர்தலுக்கு சொன்னாங்க மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாற்றத்தை ஏற்படுத்த இந்த தொழிலாளி மக்கள் தாங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புறேன். அதே நேரம் பொது தேர்தல் வரும்பொழுது பிரதமரை கூட்டிட்டு கொண்டு வந்து தலைவாக்கலையில வச்சு அவர் சொன்னார் 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அதே போல எல்லா தொழிற்சங்கங்களும் ஜனாதிபதியோட பேசிருக்கிறோம், பிரதமரோட பேசிருக்கிறோம் சம்பளத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் ஏன் அந்த பிரதமர் ஜனாதிபதியும் தலை போடல? அப்ப மலையக மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவை, அவங்களுடைய தேவை உங்களுக்கு தேவையில்லை, அவங்க சம்பளம் தேவையில்லை. கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் தாழ்நில பகுதிகள் பல நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன. கிரான் தொப்பிக்கலை பிரதான வீதியுடனான போக்குவரத்து அடைமழையினால் பாதிக்கப்பட்டமை எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இதன் காரணமாக கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் புலிப்பாய்ந்துகள் மற்றும் தொப்பிக்கல பிரதேசத்தை அண்மித்த பகுதிகளுக்கான தரைவழி போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் குறித்த பகுதிகளுக்கான போக்குவரத்திற்கு படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. படுவான்கரை பிரதேசத்தின் வெள்ளாவளி, மண்டூர் வீதி, ஆணிக்கட்டியவெளி, கம்பியாறு வீதி மற்றும் மதுரங்குடலை பால வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வாழைச்சேனை பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகள் மற்றும் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வீதிகளில் நீர் தேங்கி நிற்பதால் மக்கள் போக்குவரத்து செய்வதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இறால் பண்ணைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் இதனால் இறால் பண்ணையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. விவசாய நிலங்கள், வீதிகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகின்றது. இதேவேளை முல்லைத்தீவிலும் தொடரும் மழை காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த தகவலோடு நியூஸ் பஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.